நான் வந்து சொல்றேன், napkin napkin அப்படின்னு ஒண்ணு நீங்கள் பயன்படுத்துவீர்கள். napkin அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு தெரியும். ஆக இதுல பல வகையான napkin, ஒரு 5 நிமிஷம் பல வகையான napkinகள் இருக்கின்றன. அதாவது அந்த நாப்கின் தயாரிப்பதற்கு இப்போ விஸ்பர் அப்படின்னு ஒண்ணு நீங்க பயன்படுத்துவீங்க. அந்த விஸ்பர் எப்படி தயாரிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய்ன்னு சொன்னா எண்ணெல்லாம் எரிகின்ற பொழுது அதில் வருகின்ற கருப்பு புகையில் தயாரிக்கப்படுகின்றதுக்கு பேர் தான் கச்சா எண்ணெய். குப்பையில் கிடக்கக்கூடிய பேப்பர், அடுத்து இந்த சாமான்கள் எல்லாம் வாசல் செய்து வரக்கூடிய அட்டை பெட்டி, மரக்கூ, நெகிழி, அடுத்து நமது பூச்சிக்கொல்லி, பூஞ்சனக்கொல்லி என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள், இவைகளை பயன்படுத்தி விஸ்பர் செய்கின்றான். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்ல முற்படுகின்றேன். அதாவது விஸ்பர் செய்கின்ற விஸ்பரை நீங்க பாத்தீங்கன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சானது உண்மையான பஞ்சு கிடையாது. அதை அவன் எவ்வாறு தயாரிக்கிறான் என்று சொன்னால், அதாவது குப்பையில கிடைக்கக்கூடிய பழைய காகிதங்கள், அட்டை பெட்டிகள், மரக்கட்டைகள், இது மூன்றையும் பெரிய கலனில் நம்ம பாருங்க கொப்பரை, அது மாதிரி கொப்பரை இருக்கு. இது நீரை ஊற்றி பல வகையான கெமிக்கலை சேர்த்து கொதிக்க வைத்து கூழாக்குகிறார்கள். அப்படி கூழாக்கக்கூடிய அதனை வெண்மை நிறமாக மாற்றுவதற்கு பல ரசாயன பொருட்களை கலக்கின்றார்கள். அப்படி கலக்கக்கூடிய அந்த ரசாயன பொருள் அந்த கூழை பழுப்பு நிறமாக மாற்றுகிறது. அப்படி பழுப்பு நிறமாக மாறக்கூடிய அந்த கூழை பளிச்சிடும் வெண்மையாக மாற்றுவதற்கு குளோரிக் டை ஆக்சைடு என்ற ஒரு கெமிக்கலை சேர்க்கின்றார்கள். அப்படி சேர்க்கின்ற பொழுதுதான் அந்த மரக்கூடானது பளிச்சிடும் வெண்மையாக மாற்றப்பட்டு, அப்படி பளிச்சிடும் வெண்மையாக மாற்றப்பட்ட அந்த பஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை தான் விஸ்பரில் வைத்திருக்கின்றார். எனது சகோதரிகளே, அக்காமார்களே, அம்மாமார்களே, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக் கொள்வதெல்லாம், விஸ்பரில் பயன்படுத்துகின்ற பஞ்சு இப்படிப்பட்ட பஞ்சு, அதில் பயன்படுத்துவது உண்மையான பஞ்சு அல்ல. அடுத்து விஸ்பரில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சோடு மட்டுமல்ல, அவன் அதில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறான். அந்த பிளாஸ்டிக்கை டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதாவது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினால் உங்களுக்கு கேன்சர் வரும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனா அதை செய்யறவன் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த. அப்படி பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடிய அவன் அந்த பிளாஸ்டிக்கு கெட்டு விடாமல் இருப்பதற்காக அந்த பிளாஸ்டிக்கை, அதாவது விஸ்பர்ல பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா அந்த பிளாஸ்டிக் நீண்ட காலம் வருவதற்காக அதில் பெட்டலைஸ் என்ற ஒன்றை சேர்க்கின்றான். பெட்டலைஸ் என்ற ஒன்றை சேர்க்கின்றான். அந்த பெட்டலைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கெமிக்கல் மிக கொடூரமானது, மிக 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 கொடூரமானது. அதுதான் கேன்சர். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினாலே கேன்சர் வருமா? ஆனா அந்த பிளாஸ்டிக் நீரோடி வாழ வேண்டும், அந்த பிளாஸ்டிக் சீக்கிரமா கெட்டு கூடாதுங்கிறதுக்கு அதுல பெட்டலைஸ்னு ஒரு கெமிக்கல். அதுக்கப்புறமா அந்த பெட்டலைஸ்ங்கிற அந்த பொருளை சேர்த்ததுக்கு அப்புறம் அதுல ஒலட்டையில் அப்படின்னு ஒன்று சேர்க்கிறான். அது கொடூரமான ஒரு கெமிக்கல். அத்தோடு மட்டுமல்ல, சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் சேர்க்கிறான். இந்த சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ங்கிறது அழுக்குகளை அதிவிரைவாக இழுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இது 1942 சொன்னா அமெரிக்காவில், டேய் எவனும் இந்த சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கலை சேர்க்காதீங்கடா. ஏன்னு சொன்னா இது உடனே ரத்தத்தோட கலந்து என்ன ஆகுதுன்னா கேன்சரை உருவாக்குகின்றது. அதனால 1943 அமெரிக்காவில் சொன்னா இதை யூஸ் பண்ணாத, பயன்படுத்தாத. அதாவது அதுல ஜாக்ஸ்
ஜாக்ஸ்டின் ஜாக்ஸ்டின் அப்படின்னு 2 பொருள் இருக்கு. இது அந்த விஸ்பர்ல அது நேரடியாக ரத்தத்தில் கலந்து நமக்கு கொடூரமான வியாதிகளை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் ரொம்ப பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பை அழற்சி, கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பை புற்றுநோய், இடுப்பு வலி, முதுகு வலி, கைகால் வலி, குழந்தையின்மை, மகப்பேறு இல்லை, குழந்தை மோசமாக பலகீனமாக பிறந்திருக்கின்றது, தலையவலி, இடுப்பு வலி, கைகால் குடைச்சல், கண்ணெரிச்சல், இப்படிலாம் எரிச்சல், நமைச்சல், இப்படிலாம் சொல்லி பெண்கள் மிக அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால தாய்மார்களே, உங்களை நான் சகோதரிகளே, உங்களை எல்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, அதாவது இந்த மாதிரி பொருட்கள் கொடூரமான கெமிக்கல் கலக்கப்பட்ட இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். பின்பு தரமான பொருள் என்ன, நமது கம்பெனியில் வழங்கக்கூடிய, நமது கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம் என்ற ஒன்று இருக்கின்றது. இதுல கெமிக்கல் ஐட்டமே கிடையாது, கெமிக்கலே கிடையாது. பயன்படுத்துகின்ற பஞ்சு உண்மையான பஞ்சு, சரியான பஞ்சு, எந்த விதமான இடர்பாடுகளும் கொடுக்காத பஞ்சு, பியூர் காட்டன் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இதில் ரசாயன பொருளுக்கு பதிலாக, அதாவது சூரிய வெளிச்சத்தில் சேகரிக்கப்பட்ட வைட்டமின் சி என்ற ஒன்றை நமது ஃப்ரீடம் என்ற அந்த நாப்கினை வைத்திருக்கிறார்கள். அந்த சூரிய ஒளியில் கிடைக்கக்கூடிய அந்த பசையை, சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி என்பது ஒரு ஜெல்லை போன்று, அதாவது குழந்தைங்க சப்பிட்டு பாருங்க மிட்டாய், அது போன்று இருக்கும். அதனை சிறிய அட்டையில் தடவி நாப்கினில் வைத்திருக்கிறார்கள். அதில் வைட்டமின் சி இருக்கின்றது. இந்த வைட்டமின் சி ஆனது இரத்தப்போக்கை கண்டிக்கக்கூடியது, இரத்தப்போக்கு வராமல் பாதுகாக்கக்கூடியது, அழற்சியை தடை செய்யக்கூடியது, அழற்சியை நீக்கக்கூடியது, எரிச்சலை அகற்றக்கூடியது, அமைச்சலை அகற்றக்கூடியது. அதோடு மட்டுமில்லாமல் நமது சோள கதிர் அதில் இருக்கக்கூடிய பட்டைகளை எடுத்தால் உள்ளே வெண்மையான பவுடர் இருக்கும். அந்த பவுடரை எடுத்து ஜெல்லாக மாற்றி அந்த காட்டனில் தடவி இருக்கிறார்கள். அப்படி அந்த ஜெல்லாக மாற்றப்பட்டு தடவி இருக்கக்கூடிய அந்த மக்காச்சோளத்தினுடைய பவுடர் நமக்கு கால்சியம், மெக்னீசியம், மாவு சத்து போன்ற பல வகையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. இதனால் எல்லாரும் கூட பாதிக்கவில்லை. குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியது நமது நாப்கின். எனவே ஒரு சில பாக்கெட்டை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை டாக்டர் மின்னல் கொடி அவர்கள் உங்களுடைய ஒரு சில பீஸை கொடுப்பாங்க, நீங்க பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் அதையே ஆர்டர் போட்டு நீங்க பயன்படுத்தினா எதிர்காலத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது, எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் இதுல யாருக்காவது சந்தேகம் உண்டுங்க? இது சம்பந்தப்பட்ட தலைப்பில் 7வது சந்தேகங்கள். அதான் சொன்னேன். இந்த கம்பெனி நமது இந்திய நாட்டில் குஜராத் மாநிலத்தில் மோடி நகர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இனத்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து வாழக்கூடிய பகுதியில் மோடி நகர் என்ற இடத்தில் கம்பெனி அமைக்கப்பட்டு அந்த கம்பெனி மூலமாக 800 பொருட்கள் தயாரிக்கிறது. அதுல நான் சொல்றேன். அப்புறம் என்ன சொல்றேன்? நம்ம இந்தியாவில் உலக நாடுகள் நீங்க தான் ஒரு மினிட்ல முடியும். நான் நல்லது கட்டணம் சொல்லிட்டேன். அந்த ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க. மண்டை உடச்சிடுவாங்க. மேடம், இதுல வேற யாருக்காவது எந்த சந்தேகம் வேணாலும் கேட்கலாம். இல்ல நான் போனதுக்கு அப்புறம் தான் நம்பரை கொடுத்து நீங்க சந்தேகங்களை கேட்கலாம். அப்படிங்களா?
பெரியம்மாவை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக சீட் வந்துடும். நீ கம்முன்னு அப்பா டென்ஷன் ஆகிடாத. உனக்காக கஷ்டப்படுறாரு அப்பா தெரியுமா? அப்பா எப்படி போதுமா? சரி, அவங்ககிட்ட காட்டி ஓட்டுங்க, காட்டி ஓட்டுங்க. இது மோடிக்காரு, இது கடையில் வாங்குறதுன்னு சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். நிறைய சொல்லிட்டேன், நிறைய சொல்லிதான் மேடம் இந்த நம்பரை எடுத்துங்க. எந்த சமயம் வேணாலும் எந்த சந்தேகமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளுங்க கொடுத்து பேச சொன்னாலும் நான் சரிங்களா? இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவானாலும் நீ யார்கிட்ட கொடுத்து கேட்கணும் அவங்க கொடுத்தாங்க வச்சு குணவதி பார்ப்பாங்க. பெரியம்மா ஆல் தி பெஸ்ட். நான் என்ன வளர போறேன்னே தெரியல. நீ அதுக்குள்ள முதல்ல பார்க்கணுங்க. சமமானது. இப்ப ரெண்டுத்துலயும் கடையில விற்கக்கூடிய பிராண்ட் எல்லாம் ஊத்துறேன், கம்பெனி எங்களுடைய கம்பெனி பிராண்ட் எல்லாம் ஊத்துறேன். எப்படி கம்பெனி பிராண்ட் எதுன்னு காட்டுங்க. கம்பெனி பேரை சொல்லு. ஃப்ரீடம் நாப்கின் எது? அவங்களாம் பார்த்துட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி நீங்க எடுத்தாலும் உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் ஏறும். அதாவது நம்மளுடைய கம்பெனி நாப்கின்ல இருந்து உட்காருங்கம்மா, உட்காருங்க. இது வந்து நீர் கட்டி எல்லாம் இருக்காது இதுல. இதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்தா அது வேற பாயிண்ட் 1000 ரூபாய் ஏறுமா? அடிப்படையில வரும், நீர் கட்டி வரும், அரிச்சு வரும், உங்களுக்கு கடாயில நாப்கின் வாங்குறது. இதுல எந்த பிரச்சனையும் வராது. இதுல வந்து 7 லேயர் இருக்கு. மேல 4 இருக்கு, கீழே 3 இருக்கு. 7 லேயர் இருக்கு. இது வந்து மேல வந்து இப்ப வைட்டமின் சி எதுல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தனியா எடுத்துக்காங்க. தெரியாத
ஓட்டலாம் காட்டு ஃபுல்லா தொட்டு பாருங்க மேடம். இது மூடிட்டே இருக்குமா ஃப்ரீடம் பெரியம்மா இது வந்து கடையில விற்கக்கூடியது. நம்மள்ட்ட வாங்கிட்டு போற பொருள்ல இருந்து சுத்தமா கொடுக்குறோம் பாருங்க, அதுல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. அந்த கெமிக்கல் 10 வருஷம் தண்ணி அப்படியே குடிக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து சொல்லியா இந்த பாருக்கா இது அப்படியே கக்கி வச்சுக்கிட்டியா அதோட இல்லை இதெல்லாம் மேல ஊத்தாம இருக்கு பாருங்க. ஒண்ணு இங்க காட்டுங்க. ஒண்ணு எடுத்துட்டேன். இதுதான் வந்து வைட்டமின் சி. இது வந்து கீரையோ முட்டையோ பாலோ இதுல இருந்தும் கிடைக்காது. இது வந்து சூரிய ஒளியில இருந்து கிடைக்கிறது. சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா சூரிய காலைல போய் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து வெயில்ல வச்சு இதை வந்து இதில் வச்சுருக்காங்க. இதை வந்து கர்ப்பப்பை வாய் வந்து சுவாசிக்க நீர் கட்டி வராது, வெள்ளைப்படுதல் இருக்காது. இப்பெல்லாம் 25 வயசுல குழந்தை இல்லைங்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து. குழந்தை இருக்கும் 10 வருஷமா ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. இதை மற்றது எதையும் பயன்படுத்தாதீங்க, இதை மட்டும் பயன்படுத்துங்க. அவங்க இப்போ சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தோம். 10 மாசம் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. அவங்க கன்சீவாயா அவங்க பையனுக்கு வந்து 5-7 வயசு ஆகுது. காது குத்துன்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு தான் வந்தேன்னு சொன்னாங்க. வேற யாருக்குமே நாங்க சொல்லலைங்க. ஏன்னா அப்புறமேல் தான் நீங்க உங்களுக்கு அப்புறம் ஏன்னா எங்களுக்கு சொந்தம்லாம் கிடையாது, இப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனால இது வைட்டமின் சி இதுதான் உள்ளது. இருக்கு பாருங்க, இதுலயே 2 இருக்கு. ஜெல்லு மேடம். ரெண்டாவதா 3வது இதை ஒட்டி தெரியுதா உங்களுக்கு? 3 லேயர் இருங்க வர காமிக்கிறேன். இது வந்து இந்த மக்காச்சோளம் வெள்ளை இந்த மேல வெள்ளை கலர் பூம்பு இருக்கு பாத்தீங்களா, அத வந்து தொட்டு பாருங்க. ஆண்டி எப்படி இருக்கு தொட்டு சோளத்துக்குள்ள இருக்கிறது. அந்த மேல வெள்ளை கலர் சோளம் இருக்கு, அதை மாவு மாதிரி தயாரிச்சு வெயில்ல வச்சு கஞ்சி மாதிரி ஆக்கி அதை அந்த ஜெல்லு மாதிரி இதுல வச்சிருக்காங்க. கையில ஒட்டுதான் இதெல்லாம் மதம் தொட்டு பாருங்க. உடனே சேர்ந்துட்டு அம்மாட்ட கொண்டு பாருங்களா கையில அதை புழுங்கி காட்டுங்க, நீர் போட பாருங்க. தண்ணியில வராது, ஃபுல்லா ஜெல்லு தான் அது. தண்ணி அப்படியே தான் கடையில் வாங்கலாம். அதனால நல்ல பொருளை வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட 4 பேர்த்த சொல்லுவோம், நல்லதை அனுபவிச்சுட்டு. கடையில் வாங்கலாம். அம்மாலாம் பார்த்துட்டாங்களா? சரி அதையும் கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. மாத்திரை இது அறுத்து காட்ட சொல்றாங்க தண்ணி. பாதி வேலையோட விட்டாது. உள்ளுக்குள்ள பஞ்சு பாருங்க.
இங்க பாரு. ஆமா, அது இங்க பஞ்சு பாரு, தான் பாரு. இவ்வளோ தண்ணி இருக்கு. புரியுதா? குடிக்கிற தண்ணி வருது பாரு. அது வெறும் பஞ்சு மாதிரி தான் இருக்கு பாரு. இங்க பாரு. பஞ்சு தான். பேப்பர் மாதிரி இருக்கு. மர அட்டை, நம்மள்ட்ட வாங்கிட்டு போற குப்பை, காகிதம், நெகிழி, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்ததுதான் இது. இதை வந்து வெள்ளையா மாத்துறதுக்கு குளோரிக் டை ஆக்சைடை ஊத்துறாங்க. அது ஊற்றும் போது இது மாதிரி வெள்ளையா ஆயிடும். வெள்ளையான அதை வந்து அமெரிக்காவிலே தடை செஞ்சுட்டாங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஏன்னா அது வந்து கேன்சரை உருவாக்கக்கூடியது. நம்ம இந்தியாவில் மட்டும் பணத்தை வாங்கிட்டு இதை பயன்படுத்துறாங்க. டயாசிங்கிறத வந்து இதை வெள்ளையா ஆக்குறதுக்கு டயாசிங்கிற ஒரு குளோரி எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இது வெள்ளையா ஆகுது. இதுல இருந்து எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதை வாங்க கட்டியாக ஊற்றிடுவாங்களாம். நம்ம ஆட்சியாளர்கள் சரியில்லை. சத்தமா சொல்லு, மோடிக்கா. நாட்டுல எல்லாமே லஞ்சத்தை வாங்கிட்டு தான் எல்லாம் செய்யறாங்க. அடுத்து வந்து ஒரு மாத்திரை நம்மெல்லாம் வந்து மெடிக்கல்ல வாங்கி டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை எனக்கு இது. அதாவது அந்த கையை வந்து எனக்கு நேரா நீட்ட முடியாது, இப்படிதான் இருக்கும். ஒரு வேலையும் செய்ய முடியாது. ரொம்ப சீரியஸா ஆயிட்டேன் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அப்போ வந்து டாக்டர்கிட்ட போகும்போது நான் காமிக்கிற டாக்டரே இல்லை. இது இரும்பு சத்து குறைபாடா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. இதை பிரிச்சு அயன் மாத்திரை இரும்பு உருண்டையே இருக்கும் பாரு. இரும்பு குறைபாடு சத்துனா இப்ப இரும்பு தூள் தான் போட்டிருப்பாங்க அதுல. பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஒண்ணு போதும் பாருங்க. முழுசா இரும்ப முழுங்க முடியாதுன்னு அரைச்சு கொடுத்துருக்காங்க. உருண்டாயாவே இருக்கும். அப்ப நீங்க நம்ம இரும்பு சட்டி தோசைக்கல்ல இரும்பு பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இப்ப யாரும் அது நமக்கு அடியில அடியில வைக்கணும். இங்க பாருங்க, இரும்பு இப்ப இதுல ஒட்டு இரும்பு நான் கையில வச்சிருக்கேன். இந்த மாத்திரை எனக்கு கொடுத்த மாத்திரையை வந்து பிரிச்சு கொட்டியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுல இருக்கிற இரும்பு எல்லாம் இதுல ஒட்டிடுச்சு. காந்தம் இழுக்குது. தெரியுதா ஒட்டி இருக்கிறது? கையில தொட்டு பாருங்க. தெரியுது. இரும்பு சத்து மாத்திரை. அப்ப இரும்பதான் நம்ம இவ்வளவு நாள் இரும்பு சத்துன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இரும்பு சத்து மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் பாருங்க. இல்ல அதுல அவன் கரெக்டா அவன் ப்ரூஃப் அவன் கரெக்டா தான் சொல்லிருக்கான். தொட்டு பாருங்க. சரி, நமக்கு இரும்பு சத்து முருங்கைக்கீரையில இருக்குன்னு சொன்னா நம்ம கேட்கிறோமா? ரெடிமேடா வேணும்னா ஒரு ரெடிமேடா கொடுத்துடலாம். அதுக்கு மாறாக இது இரும்பு வந்து சத்து இரும்பு சத்து உள்ள மோடிகேர் மாத்திரை. இது வந்து இதே மாத்திரையை காலைல 2 சாயந்தரம் 2 போடணும். ஆனா இன்னும் 2 சேர்த்து போட்டு பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ போடும்போது இது ஃப்ரீயாகவும் சில சமயத்தில் கொடுப்பாங்க, நம்மள காசு போட்டு வாங்கலாம். எல்லாத்துக்கும் மாத்திரை இருக்கு. முட்டி வலிக்கு, சுகருக்கு இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபிக்கு இருக்கு, சளி பிடிச்சா இருக்கு, எல்லாத்துக்கும் வயிறு செரிக்காம இருந்தா அதுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் கெமிக்கல் இல்லாதது அது ஒண்ணுதான். இப்ப நம்ம பார்க்கும்போது 2 தான் போடணும். ஆனா 4 நாள் நான் போட்டேன். 4 நாள் தொடர்ந்து போட்டேன். இந்த கையை நான் எவ்வளோ டாக்டர்கிட்ட கொண்டு போய் சரி பண்ணிட்டேன். இது யாருக்குமே தெரியாத விஷயம். நல்லா பண்ணிட்ட முடியுது, மடக்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அதுதானே நீங்க செய்யணும். இது வந்து கெமிக்கல் இல்லாதுங்கிறதுனால 2 சேர்த்து போட்டு பார்க்குமேன்னு நான் நினைச்சேன். அது தப்பு இல்லையா? அதை நீங்க எல்லாத்தையும் இல்ல கையும் எனக்கு வந்து நீட்ட நிறைய முடியாம வச்சிருந்தா ஒரு 4 போட்டுற போறாங்க அவங்க. அது வேணும். இதெல்லாம் 4 போட்டா நல்லா ஆயிடுச்சு கை எனக்கு. எவ்வளோ டாக்டர்கிட்ட போனா சரியாகவே இல்லை. 2 போட்டா போதும் மினிமம். அதை போட்டு அதை வந்து ரசாயனம் இதுல இரும்ப வச்சு செஞ்சு பார்க்கிறேன். உடைக்கணுமா? நீங்க ஒண்ணு போட்டு காமிங்க. எல்லாத்தையும் இங்கே வீணா அடிக்கிறீங்க. இந்த துடைக்கணுமா? அடியில இதுமா இதை மடிங்க. அயன் டேப்லெட்னு கொடுப்பாங்க. அயன் டேப்லெட்னு நீ நம்ம இதை மடிங்க.
நம்ம ஜாமான் லிஸ்ட் தான் ஏன்னா இதுல போட்டு இப்பயே சார் இவங்க எங்க அக்கா பெரிய பெரியம்மா பொண்ணு, இவங்க சின்ன பெரியம்மா பொண்ணு, இவங்க பெரிய பெரியம்மா பொண்ணு, 2 பேரும் எங்க அக்கா தான். இப்ப எங்க அக்காவை போட்டுருங்க சார், சேர்த்துருங்க எனக்கு கீழே. சேர்த்துருங்க, அமௌண்ட் எல்லாம் இது கொடுத்துரும், எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வந்துடும். சார் சார் பெரிய பணக்காரவங்க, அதெல்லாம் வசதி. துபாயில தான் அங்க இவங்கெல்லாம். துபாய் தான் சார் வாழ்க்கையே உங்களுக்கு. அக்கா சீக்கிரம் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சார். அங்க பாருங்க கீழாலப்பா கீழால அப்போ வந்து கீழே வச்சுக்கங்க, கீழே வச்சுக்கங்க. காமிங்க அங்க நம்ம இது மேடம், நம்ம மோடிகேரோட ப்ராடக்ட் அதான் ஒண்ணுமே இல்லையே. அது வந்து இப்போ வாட்ஸ்அப்ல உள்ளதா அவளுக்கு டெலிட் பண்ணிருக்கேன். ஏறிடும். நிறைய டெலிட் பண்றதுக்கே தெரியாம மெமரி ஃபுல்லு ஃபுல்லு நன்றி உரை சொல்ல நன்றி உரை சொல்ல. நீங்க சொல்லுங்க. நன்றி உரை சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, சரி சொல்லுங்க பெரியம்மா. ஆமா கொஞ்சம் உக்காருமா, அப்பா நீங்க இங்க இருந்து பாருங்க. அதுக்கு ஏதாவது நான் உடனே உங்களுக்கு கேட்டு சொல்றேன். நம்பரை கொடுங்க. நான் ஒரு நாள் கூட மெடிக்கல் மாத்திரை சாப்பிட்டதுல இந்த மாத்திரை தான் சுகர் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை கூட மெடிக்கல்ல போடுறது இல்லை. தைராய்டு காலேஜ் இடத்துல வந்து போய் எங்கிட்ட இப்போ 4 லட்சம் ரூபாய் கேட்குறோம். மாசம் இதான் வாங்கி நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எப்போதுமே. சரிங்களா? இது வந்து இப்போ நான் மோடிகேர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து டெமோ பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் டெமோ பண்ணிருக்கேன். அதனால வந்து மோடிகேரோட க்ளீன் வந்து நான் வந்து ஸ்டேட் க்ளீன் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ நல்லா இருக்கு. கிருமிகள் நல்லா அழிக்குது, நல்லா ஃப்ளோர் நல்லா க்ளீனாகவும் இருக்கு. இப்போ அவங்க டெமோ பண்ணி காட்டுவாங்க, பாருங்க.
வெரி கிளீன் வந்து கிருமி நாசினி. ஈ மொக்கிது பாருங்க தெரு பக்கம் கொல்ல பக்கம். அப்போ வந்து ஒரு வாயில இதால ஒரு முடி 2 முடி தண்ணி ஊற்றி தெளிச்சு விட்டுட்டோம்னா கொஞ்சம் இருக்காது. வீட்டில் வச்சோம்னா கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு சக்தி. ஏதாவது இப்ப இந்த சாரை வந்து முந்தா நாள் நைட்டு வந்து குழம்பு கடிச்சிருச்சு இந்த இடத்துல. நைட்டு 1 மணிக்கு கடிச்சோன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை எடுத்து தொண்டையில ஒரு சொட்டு வச்சாங்க. அடுத்த செகண்ட் வலி எப்படி போயிடுச்சுன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த குழவிலேயே நான் கொண்டு ஊத்துனாங்க. அந்த குழவி செத்து போச்சு. தேலா இருந்தாலும் ஊத்தலாம், அதுவும் செத்து போயிடும். அந்த தேல் கடிக்கு வந்து இதை வச்சா கூட உடனே சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு பொருள் இது. பொடிகள்லாம் இந்த சொல்லுங்க. மே மாசம் 1ஆம் தேதி இரவு 1:15 குரு பயிற்சி அன்னைக்கு உடனே கடிச்சோம்னா தேலுன்னு சொல்லிட்டு உடனே பாப்பா உடனே தண்ணி விடுறதுல வந்து குழவைய மல்லாக்க விடுச்சு, பறக்க முடியல. அப்போ குழவை தான் பயப்படாது. உடனே ஸ்டடிக்கில் பிரிச்சு கையில போட்டுது. அது கூட தண்ணி போட்டுட்டு அதில் உள்ள முள்ளே வந்துச்சு. முள்ளு வெளில வந்துச்சு. அந்த கொலை மேல வந்து கொலை 2 இது வந்து வீடு கழுவுறது. அதை கூட என்ன பண்ணிட்டா தண்ணியை அந்த ஓசில வாடியை வச்சு பிடிச்சி வேடு உரமா வந்து தெளிச்சு விடுவோம். கிருமி நாசினி கொரோனா நேரத்தில் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேல ஊற்றி வேலி சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி இது ஒரு கிருமி நாசினி. நீங்கள் பேசுங்க. இப்போ மே மாதம் 1ஆம் தேதி ஒரு பொருளையும் உடனே நாங்கள் டெமோ பண்ணிடுவோம். இது அன்றாடம் நான் வந்து மாசம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது 2-3 மாசம் வச்சுக்கலாம். வீடு துடைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. ரைசால் இதெல்லாம் நிறைய ஃப்ளேவர்ல வந்திருக்கு. அதுல ஒண்ணு இது. நீங்க யார்கிட்டயும் பேசி விற்காம நீங்க வெளியில ஜாயின் உங்களுக்கு மட்டும் வாங்க. உங்க வீட்டுக்காரங்க ஐயா வந்ததுக்கு நீங்க பாப்பாட்ட ஐடி உங்க நேம்லயே வாங்கிக்கலாம், உங்க பேர்லயே வாங்கிக்கலாம். நாளைக்கு வாங்கி எங்க வீட்டை சுற்றிட்டு போடுறது. இது பாம்பு தேவை இதெல்லாம் மேடு கிளீன் பண்ணுறது. என்ன பண்ணீங்க? நீங்க பார்க்கலையா? நீங்க டெமோ பார்க்க வேண்டியா? கலக்கி இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம கிளினிக்ல யாரும் இதை நம்ம வாஷ் பண்ணி தண்ணி செடியில ஊத்துனா கூட நல்லா இருக்கும்.